டேய் போதும் போதும் போதும், என்னடா லிஸ்ட்டு ரொம்ப நீளமாக போகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி பயங்கரமாக புகழ்ந்துக்கிறாங்க மாயாவும் அர்ச்சனாவும். சி இன்றைக்கி வந்து ஒரு ரெட் கார்பெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு. ரெட் கார்பெட் யாருக்கு வந்திருக்கு? அர்ச்சனாவுக்கு வந்திருக்கு. இந்த ரெட் கார்பெட் வந்ததுமே மாயா ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, சரி இந்த ஆட்டத்தை பொறுத்தளவுக்கு நான் தான் இங்கே வில்லன், அவங்க ஹீரோ தான் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. இதே வந்து பேசவும் செய்கிறாங்க, யார்கிட்ட? அர்ச்சனாட்ட பேசுகிறாங்க. இந்த விளையாட்டை பொறுத்தளவுக்கு நான் தாங்க இங்கே வில்லன், நீங்கள் தாங்க ஹீரோ, அப்படி தாங்க நடக்குது, அப்படி தாங்க போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. சரி, அது வந்து ஒரு சைடில் பார்த்தோம்னா ஓகே, ரைட்டு தான், ஓகே, அவங்க வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொரு சைடு பார்த்தா மாயாக்கு இவ்வளவு நாள் இல்லாமல் இது எப்படி தெரிஞ்சுது, எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டாங்க? என்ன, ஒன்றும் இல்லை, நேற்று இன்விசிபிளாக இருக்கணும், மாயா வந்து இன்விசிபிளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாங்கல்ல, அப்போ வந்து மாயாவுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த கன்ஃபியூஷன் கிளியராக இருக்குது. அதாவது அது ஃபுல்லாக நெகட்டிவ், இன்றைக்கி ரெட் கார்பெட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கு அர்ச்சனாக்கு, அது ஃபுல்லாக பாசிட்டிவ் அப்படின்னு. ஸோ இது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலையிலேருந்து பூர்ணிமாட்டை வந்து பார்த்தீங்கன்னா மண்டையை கழுவிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க, அதான் பெட்ரு அப்படின்லாம் பூர்ணிமாட்டை மண்டையை கழுவிட்டு இருந்தாங்க. அதை பூர்ணிமா சீரியஸாக எடுத்துக்கிட்டு 16 லட்ச ரூபாயோட வெளியே கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இப்போ வந்து பரவியுது. அதை பற்றின உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ போடுறேன். 16 lakhs பூர்ணிமாவுக்கு, மிகப்பெரிய டீல், தாறுமாறான டீல். ஓகே, அது வந்து வாழ்க்கையில் அவங்க பண்ண உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயத்தில் ஒன்றா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எடுத்துகிட்டு கிளம்பியிருந்தாங்க அப்படின்னா தாறுமாறு தக்காளி சோறு. உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. மாற்றி மாற்றி இவங்க 2 பேரும் புகழ்ந்துக்கிட்டதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்? எனக்கு சத்தியமாக புரியல.